இந்த தீர்மானத்திற்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது அகில இந்திய இஷ்யூவாக மாறியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய திமுக கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை 3ஆம் தேதி இதை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதியளித்ததாக சொன்னார்கள். ஆனால் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் மோடி ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது. ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது. ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. ஆகவே நல்ல முடிவு வரும். கடந்த முறையெல்லாம் வேறு, இப்ப பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக மாற்றங்கள் வரும். தமிழகத்தில் இருந்து வலுவான எதிர்ப்பு இப்ப நாடு முழுவதும் இருக்கு. வலுவான எதிர்ப்புனால மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தால் வரணும், சர்வாதிகாரமா நடந்தால் வராது. தமிழ்நாட்டில் நீட்டோடைய எதிர்ப்பு தொடர்ந்து இருந்தாலும் இப்போ மற்ற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை என்ன காரணம்? தமிழ்நாட்டில் தான் நாங்கள் தான் தீவிரமா இருக்கிறோம். எங்க நாங்க ஆளுங்கட்சியே நாங்க பண்றோம். கவர்மெண்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுங்க இருங்க நீங்க எங்க தீவிரம் இல்லை. ஒரு அரசாங்கமே செய்யற போது எல்லா பொறுப்பும் நாங்க ஏத்துக்கிறதுனால மக்கள் எங்கிட்ட படிச்சிட்டாங்க. அங்க அரசாங்கம் ஏற்காதனால அவங்க பாடுபடுறாங்க. நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றமே நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு முறையீடு சரியான நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் விமர்சிப்பதோ கருத்து சொல்வதோ ஒரு வக்கீல் சரி. நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லாம கல்வியையும் மாநில பட்டியலுக்கு மாற்றம்னு சொல்லி விஜய் வலியுறுத்தியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ் ஆன் தி லைன். இதெல்லாம் கேட்கறீங்க. 167 கோடி ரூபாய் சுங்கச்சாவடியில் மாட்டி இருக்கிறதுக்கு பணம், அதை பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்களே சொல்லிருங்க. எங்க 167 கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு உண்டு. மோடியோட பணம் வந்திருக்குது, நிர்மலா சீதாராமனோட பணம் வந்திருக்குது, அண்ணாமலையோட பணம் வந்திருக்குது, எடப்பாடியோட பணம் வந்திருக்குது. ஒரே ஒரு பணம் ஒரு சாராய வியாபாரோட வந்ததுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போட்ட அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் சொல்லாம மோடிக்கு அந்த 67 கோடிக்கும் 167 கோடிக்கும் தொடர்பு இருக்குதுன்ட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 200 பேர் செத்துருக்காங்க யூபியில. யாருக்காக செத்துருக்காங்க? ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸ்ல வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டபிள் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்கறதுக்கு 220 பேர் செத்துருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் என்லைட்டன் பண்ணுங்க. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் நாடாளுமன்றத்தில் தொழில்துறை பேசுறதுக்கு மத்திய தமிழ்நாடு அரசு முதல்ல நீங்க வலியுறுத்துங்க நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியிருக்காங்க. திமுக பதில் நிர்மலா சீதாராமன் முதல்ல அவங்க தான் மத்தியில் இருக்காங்க. இல்ல அந்த அம்மா முதல்ல சொல்லட்டும். முதல்ல அந்த அம்மா சொல்லட்டும். அவங்க மந்திரி சபையில் எத்தனை பேர் ஆல்காலி டெஸ்ட் பண்ணட்டும். நானும் டெஸ்ட்டுக்கு வரேன். எழில் வருவாரு, திருமாவளம் வருவாரு, பிஜேபி எம்பி ஆகிறவங்க எத்தனை பேர் பிளட் டெஸ்ட் யாருக்கு ஆல்கால் கலந்துருக்கு. நீட் தேர்வு தொடர்பாக அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீட் தேர்வு வந்த பிறகுதான் அரசு மருத்துவக் கல்லூரிகள், கிராமப்புற அரசு பள்ளிகள் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. முதல்ல ஒரு 167 கோடிக்கு பதில் சொல்றேன்.